ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஆர் கிரியேஷன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது ப்ரூச் பின் மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நெட் கிளாத் எடுத்துருக்கேன். நீங்கள் வேறு எந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம் சேம் அதே மெத்தடில். ஒரு சுகர் பீடு, ஒரு டியூப் பீடு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நான் கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 13 டியூப் பீடு எடுத்துகிட்டு 15 சுகர் பீடு இந்த மாதிரி நான் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த லென்த்துக்கு வேணுமோ. ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் மொத்தம் 6 பெட்டல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் டெக்கரேஷனுக்கு வந்து எல்லாமே உங்களோட ஓன் ஐடியாஸில் நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர்ல் செயின் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஸ்டோன் செயின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பால் செயின் இருக்கு இல்லையா, இந்த இதை எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ்க்கு நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ்க்காக காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து வேறு லெவல் ஹேங்கிங் பண்ண போகிறோம். அந்த ஹேங்கிங்க்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். நம்மளோட வீடியோஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ரிலேட்டடாக ப்ரூச்சஸ் அதே மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ்லாம் இனி நெக்ஸ்ட்டு வர்றதுக்கு இருக்குது. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு B7000 க்ளூ வந்து நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே வந்து அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நெட் கிளாத், அந்த நெட் கிளாத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெட் கிளாத் தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. வெல்வெட் கிளாத் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சில்க் காட்டன் மெட்டீரியல் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேம் மெத்தடு தாங்க. நான் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரையாக விட்டுருங்க. எப்போவுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 6 பெட்டல்ஸையுமே வந்து நல்லா ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதுவே வந்து நான் நெட் கிளாத்தை விட நீங்கள் வந்து இன்னும் இந்த வெல்வெட் கிளாத்தோ இல்லை வந்து இது சில்க் காட்டன் கிளாத்தோ யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட ப்ரூச்சஸ் ஃப்ரீ கிளாஸுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வந்து சென்டரில் வைக்கிறதுக்கு மெஷர் பண்ணி இந்த பேர்ல் செயினை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை ஒட்டியே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக ஃபெவிக்ரில் க்ளூவோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்தடுத்து நான் உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி சென்டரில் வந்து உங்களுக்கு ஐடியாக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா எஸ் டைப்பில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகணும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த B7000 க்ளூவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி நார்மல் க்ளூவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஷேப்க்கு வந்து கரெக்டாக ஒட்டி இருக்கா மாதிரி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பெட்டல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து வேறு எந்த மாதிரி வீடியோஸ் ப்ரூச்சஸ்லேயோ இல்லை ஆரிலேயோ எந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் பட் கண்டிப்பாக வந்து கேப் இருக்கக்கூடாதுங்க. நம்ம அந்த பெட்டல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டியே வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க. அப்போ தான் நல்ல க்ரிப்பாக பிடிக்கும். ஓகேங்களா? இது நான் ஃபுல்லாகவே வந்து எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 பெட்டல்ஸ்லேயுமே இந்த பேர்ல் செயின் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டோன் செயின் வந்து ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுனால இதில் யூஸ் பண்ணலை. நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து சென்டரில் ஒரு கர்வ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க. அந்த மெத்தடு தாங்க நான் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலான்றதையும் ஐடியாஸும் உங்களுக்கு நான் இடையில கொடுத்துருக்கேன். வீடியோ லென்த்தாக இருக்குன்னு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ், அதே மாதிரி உங்கள் ப்ரூச்சஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து அதாவது நம்ம கீழேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நான் சுகர் பீடு வந்து அப்ளை பண்ணுறேன்.
நீங்கள் சுகர் பீடுக்கு பதிலாக கட் பீடு யூஸ் பண்ணலாம். இல்லைனா மைக்ரோ பீடு இருக்கும் இல்லைங்களா, மைக்ரோ பீடு போட்டிங்கன்னா இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து எல்லாருக்கிட்டேயுமே மைக்ரோ பீடு இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் சுகர் பீடு இருக்குன்றதுனால நான் காமிச்சிருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் பீடுக்கு பதிலாக வந்து கட் பீடு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பெட்டல்ஸ்லேயுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உடனே கட் பண்ணிட்டேங்க. பட் நீங்கள் வந்து அந்த நம்ம சுகர் பீட்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாத்துலேருந்து கட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டிக்கும், க்ளூ காயாமல் இருக்கப்போ. ஏன்னா இது வந்து நெட் கிளாத்துன்றதுனால பேக் சைட்லேயும் அந்த க்ளூ இருக்கும் இல்லைங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வீடியோவில். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிட்டு நீங்கள் ஒரு 2 hours விட்டுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கொஞ்சம் ஃபில் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ அதனால் கரெக்டாக நான் சென்டரில், அதாவது அந்த பெட்டலோட சென்டர் பார்ட்டில் என்ன பண்ணுறேன், ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து உங்ககிட்ட இந்த ஸ்டோனு தான் இல்லை, எது உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம எம்எம் பீடு இருக்குது இல்லைங்களா, சுகர் பீட்லேயே எம்எம் பீடு, அது கூட நீங்கள் ரஃப்பாக வந்து போட்டுக்கலாங்க. ஸோ எல்லாமே இது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக காமிக்கிறதா. எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எப்படினாலும் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நான் வீடியோஸ்க்காக என்ன பண்ணிட்டேன், அதாவது அந்த நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம் இல்லையா, அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் மிஷினில் தாங்க நான் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணுறதை பற்றி 2-3 வீடியோஸ் போட்டுட்டேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியராக போடுறேன். ஜஸ்ட்டு இதில் நான் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான், சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நெக் கிளாத்ன்றதுனால பேக் சைடில் வந்து கொஞ்சம் ரிமைண்டர் பார்ட் இருக்கும், அதையுமே வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதுங்களா பேக் சைடில் அந்த க்ளூ அப்ளை பண்ணது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒன்றோட ஒன்று வைக்கிறப்போ வந்து ஒரு சிலது காஞ்சிருக்கும், ஒரு சிலது காயாமல் இருக்கிறப்போ நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எப்பவும் போல் நீங்கள் நார்மலாக கிளாத்தில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபெல்ட் ஷீட்டில் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபெல்ட் ஷீட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபெல்ட் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க, அது என்னன்றதை வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். பட் எனக்கு வந்து வீடியோவில் காமிக்கணும், டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணதை அப்படியே விட்டுட்டேன். அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணலை. நான் வந்து டேரெக்டாக ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். பட் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நான் வந்து நல்லா எப்பவும் போல் நம்ம கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபெல்ட் ஷீட் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நான் சடனாக வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் ஃபெல்ட் ஷீட்டில் வந்து இதை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன்னா அது ஞாபகம் வந்தது. ஸோ ஓகே, இதை வந்து நம்ம ப்ரூச் பின் மாதிரி பண்ணி காமிக்கலான்றதுக்காக தான் சடனாக இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணேன். ப்ராப்பராக எப்படி பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டலையாக பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன மிஸ்டேக்னு உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து கிளியராக அவ்வளோ ஒன்றும் கிளியராக தெரியாது. ஆனால் ஸ்டிச் பண்ணுறப்போ எனக்கு அது அதாவது என்ன சொல்லுதுன்னா இது பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம அந்த ஃபெல்ட் ஷீட்டில் கட் பண்ணோம் இல்லையா ரவுண்டு, அந்த ரவுண்டு வந்து சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னுமே வந்து க்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபெல்ட் ஷீட்டை ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுற மெத்தட் நான் சொல்கிறேன். அந்த மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபெல்ட் ஷீட் வந்து அதாவது ஃபோல்டு அந்த பெண்ட் ஆன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. இப்போ வந்து பெட்டல்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்ம வந்து அந்த ஃபெல்ட் ஷீட் வந்து பெருசாக கட் பண்ணதுனால நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. பட் நீங்கள் சின்ன சைஸ் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்லிடுறேன். ஃபெல்ட் ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு நெக் கிளாத் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே நெக் கிளாத்தில் கூட நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எந்த சைஸ்க்கு நீங்கள் ஃபெல்ட் ஷீட் எடுக்கிறீங்களோ அதை வந்து அதில் வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இந்த மாதிரி நான் ஃப்ளவர் ஷெல் வச்சுருக்கேன். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கூட வைக்கலாம். நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இந்த பேர்ல் வச்சுருக்கேன். நான் பெரிய சைஸ் பேர்ல் வச்சுருக்கேன். நிறையா பேர் என்கிட்ட கேட்ட டவுட் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணால் லூஸாக இருக்குது அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் கீழேருந்து நீடில் எடுத்து அந்த பேர்ல் செயின்குள் பேர்ல் பீட் இருக்கு இல்லையா, பேர்ல் பீடுக்குள்ளேயும் விட்டு திரும்ப நீங்கள் கீழே இன்சர்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ளவர் ஷெல்லுக்கு வந்து அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு பெட்டலுக்கும் அந்த கேப்பில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 75% வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஹேங்கிங் நான் சொன்னேன் இல்லையா, வேறு லெவலில் ஹேங்கிங் பண்ண போகிறோன்னு, அது இதுதாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன் செயின் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டோன் செயினை தாங்க நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் செயினோட அதாவது கார்னரில் வந்து இந்த மாதிரி B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், பேர்ல் வந்து நான் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேங்க. அந்த ஹோல் இருக்கு இல்லையா, ஹோல் இருக்க சைடு அந்த க்ளூ இருக்கா மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிருங்க ஹேங்கிங். இதே மாதிரி நீங்கள் எதுலனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே பேக் சைட்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் நமக்கு ஹேங்கிங் பண்ணுறதுக்கு. இதில் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டோன் இருக்கிறது வந்து கீழே பார்த்தா மாதிரி இருக்கணும். நடுவில் வச்சுருக்கிறது வந்து லென்த் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் தாங்க கட் பண்ணுறேன். அதாவது கோல்டன் கலர் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பீடு, அதை வந்து 2 சைட்லேயும் இந்த ஒயிட் கலர் பேர்ல் வச்சுருக்கிறத வந்து சென்டர்லேயும் வச்சுருக்கேன். அதில் வந்து லென்த்தாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஸ்டோன் செயினோட அந்த ஸ்டோன் இருக்க பக்கம் வந்து ஃபெல்ட் ஷீட்டை பார்த்தா மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ரவுண்ட் ஷேப் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரூச் பின்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு பேக் சைடில் நீங்கள் வந்து நார்மலாக நம்ம பின்லாம் வச்சுருப்போம்ல, அது மாதிரி கூட நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம லாஸ்ட்டாக ஒட்டணும் இல்லையா அந்த ரவுண்டு ஃபெல்ட் ஷீட்டு, அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். இந்த ஹேங்கிங்ஸ் வந்து யூனிக்காக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபெல்ட் ஷீட்டில் யூஸ் பண்ணதும் யூனிக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.